பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஆசீர்வாதமான காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். விலையேறப்பெற்ற ஆண்டவருடைய கிருபையை நினைக்கிறோம். கர்த்தர் எவ்வளவோ பெரியவராயிருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் இன்னும் நம்மை பலப்படுத்துவார், வழி நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்துக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று அங்கே சொன்னதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் 100க்கு அதிபதி ஒருவனுடைய வேலைக்காரன் பலவீனமாக கடுமையாக அவன் பாதிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். அப்போது அவன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று இயேசுவை அவன் வேண்டிக் கொண்டான். அப்போது இயேசு சொன்னார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். உடனடியாக 100க்கு அதிபதி சொல்லுகிறான், அப்படி அல்ல ஆண்டவரே, நீர் என் வீட்டிலே பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஆண்டவர் எனக்கு தயவு செய்ய வேண்டும், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்லுகிறான். அப்போது இயேசு அவனுடைய விசுவாசத்தை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார். இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆம், ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்கள். சிறு பெண்ணை எழுந்திரு என்று சொன்னார், சிறு பெண் எழுந்திருந்தாள். லாசர்வே வெளியே வா என்று சொன்னார், லாசர் வெளியே வந்தான். எல்லாம் வார்த்தையினாலே ஆண்டவர் சிருஷ்டித்தார், வார்த்தையினாலே கிரியை நடப்பிக்கிறார், வார்த்தையினாலே இன்றைக்கும் அவர் காணப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை வல்லமையுள்ளது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகள் தீவிரமாக செல்லுகிறது. அவர் அனுப்பின காரியத்தை நிறைவேற்றும்படி அவைகள் தீவிரமாய் செல்லுகிறது. அது ஒருபோதும் விருதாவாய் ஆண்டவரிடத்தில் திரும்பினதில்லை என்று பார்க்கிறோம். இந்த காலை நேரத்திலும் கூட உங்களுக்காக கர்த்தரிடத்தில் இந்த வார்த்தை புறப்பட்டு உங்களுக்கு ஒரு விடுதலையும் சௌக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் தரும்படியாய் ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தரை வேண்டிக் கொள்ளுவோம். நிச்சயமாக அவர் நமக்கு போதுமானவர். அவருடைய வார்த்தையினால் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய பிள்ளைகளாக நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இரவெல்லாம் பாதுகாத்தீர், புதிய நாளை தந்திருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவன். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா சூழ்நிலையும் அறிகிறீர். ஆண்டவரே, பலவீனத்திலிருந்து விடுதலை கொடும். ஆண்டவரே, தேவைகளை சந்தியும், அற்புதங்களை செய்யும். இவர்களுக்கு முன்பாக பாதைகளை செவை பண்ணும். ஆண்டவர் இரக்கமாய் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.